إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய முழுமையான பலன்களை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் இந்த காலகட்டத்திலே நம்முடைய பெண்களுக்கு மார்க்கம் மிகவும் முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அதிலும் குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தீன்குல பெண்மணிகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிமாக இருக்கக்கூடிய மூமினாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் எப்படி வாழ்வாள், அவளுடைய நடத்தை எப்படி இருக்கும், அவளுடைய நடைமுறைகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் பயணத்தின் பொழுது நரகத்தில் பார்த்த ஒரு காட்சியை நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் எனக்கு நரகத்தை காட்டினா, சொர்க்கத்தை எல்லாம் காட்டினான். சொர்க்கத்தை நாம் பார்க்கும் பொழுது அதில் அதிகமான மக்கள் ஏழைகள் இருக்கிறார்கள். நரகத்தை நான் பார்த்தேன், அந்த நரகத்தில் அதிகமான பேர் பெண்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. ஒரு பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையை இந்த இடத்துல நமக்கு தராங்க. அதிகமான பெண்கள் நரகத்துக்கு போறாங்கன்னு சொன்னா இந்த உலகத்தில் வாழும் பொழுது மார்க்க பிடிப்பில்லாத காரணம், மார்க்கத்தை பேணக்கூடிய விஷயத்தில் கவனமாக இல்லாத ஒரு காரணம்தான் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. இப்படி சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்தின்னு சொன்னா, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு 2911 செய்தியாக, அத்துன்யா மத்தா வ கைரு மத்தாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பயனளிக்கும் செல்வங்கள் எல்லாமே அழகான செல்வங்கள் தான்.
இந்த உலகம் முழுவதுமே உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய செல்வங்கள். இந்த பயனளிக்கக்கூடிய இந்த உலகத்துடைய செல்வங்களில் மேலான செல்வம் என்ன தெரியுமா? நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மனைவி, நல்ல பண்புள்ள ஒரு மனைவி. ஒரு பெண் என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க. உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வங்கள் இருக்கட்டும், இந்த செல்வங்கள் எல்லாம் ரொம்ப டாப்பி, அதிகமாக பயன் தரக்கூடிய ஒரு செல்வம் என்னவென்றால் நல்ல மனைவி, சாலிகான ஒரு பெண் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வீட்டில் பெண்கள் இருக்கிறாள் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு மார்க்கம் கண்டிப்பாக தேவை. மார்க்கம் இல்லை என்று வைங்களேன், பெண்களுக்கு மார்க்கம் தெரியல, அந்த குடும்பம் சீரழிந்து சின்ன பின்னமாய் போயிடும். அன்புக்குரியவர்களே, ஒரு வீட்டில் தலைவியா இருக்கக்கூடிய ஒரு பெண், அதாவது மனைவியா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், எந்த ரோல்ல இருக்கட்டும், ஒரு பெண்ணுக்கு மார்க்கம் தெரிந்தது என்று சொன்னால், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் சொன்னால் அந்த வீடு என்ன செய்யும்? சீர அமைஞ்சிடும், சீர்பட்டு விடும். இதை நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு தீன் குல பெண்மணிகளாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்குரிய பொறுப்பு என்ன, அவர்கள் எப்படி வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் என்ற செய்திகள் எல்லாம் இஸ்லாம் நமக்கு திருக்குரான் வாயிலாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறது. இதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு சிறந்த பொறுப்பாளராக இருக்கணும்னு சொன்னான். ஒரு பெண்ணு சிறந்த பொறுப்பாளராக இருக்கணும்னு சொன்னா அவளுக்கு மார்க்கம் தேவை. அந்த பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. குடும்ப தலைவியா இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்குமே பொறுப்பு ஒன்று இருக்கிறது. புகாரில பதிவுப்பட்ட செய்தி நம்ம எல்லாம் பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருப்போம். இந்த செய்தியை நம்முடைய உள் மனசுல ஆழமாக பதிய வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் ஃபமஸ்ஊலுன் அர் ரஅயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியே. நீங்க எல்லாரும் என்னது? பொறுப்புல இருக்கிறீங்க. உங்களுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். ஒரு ஆட்சி தலைவர் தன்னுடைய குடிமக்கள் குறித்து அவர் விசாரிக்கப்படுவார். ஒரு ஆண்மகன் அவன் தன்னுடைய குடும்பம் குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவான். இப்படி ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியா சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல் மர்அத்து ராயத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வ ஹிய மஸ்ஊலன் அன்ஹும். ஒரு பெண், ஒரு குடும்பத்துடைய தலைவி பெண், தன் கணவனின் வீட்டிற்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளியாவால் அந்த குழந்தைகளை பராமரித்த விதம் குறித்து அந்த பெண் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவாள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மீண்டும் அழுத்தமாக சொல்கிறார்கள், அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அர் ரஅயத்திஹி, அறிந்து கொள்ளுங்கள், ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரியே. உங்களுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து நீங்கள் நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு சிறந்த பொறுப்பாளியாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுக்கு மிக முக்கிய அடிப்படை தேவை என்பது மார்க்கம். மார்க்கம் இருந்தால் தான் சிறந்த பொறுப்பாளியா இருப்பாங்க. மார்க்கம் இல்லை வைங்கள, சிறந்த பொறுப்பாளியாக ஒரு காலம் ஆக முடியாது. மார்க்கத்தை பற்றிய ஞானம், அல்லாஹ்வை பற்றிய போதிய அறிவு, திருக்குரானை பற்றிய அந்த ஞானம், நபிகளார் அவருடைய போதனைகளை பற்றிய அந்த ஆர்வம் இல்லை என்றால் பெண்ணாக இருக்கக்கூடிய என்ன செய்வாங்க? டிவியில நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள், சினிமாக்களை பார்த்து கொண்டிருப்பார்கள், சீரியல்களை பார்த்து கொண்டிருப்பார்கள், அல்லது செல்போன்ல ரீல்ஸ்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவருடைய பிள்ளைகள் நம்ம அம்மா அழகான மாதிரிக்கு இதுல மூழ்கி இருக்கிறாங்க, நாம எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தான்றோணித்தனமாக அமைத்துக் கொள்வார்கள். பிள்ளையை கவனிக்கக்கூடிய பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பெண் பொறுப்பாளராக மாற வேண்டும் என்றால், சிறந்த பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் சொன்னா அவளுக்கு மார்க்கம் கண்டிப்பாக தேவை. குர்ஆனை பற்றிய தேடல் வேண்டும், நபிகளாரை பற்றிய அந்த தேடல் வேண்டும். ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல, திருக்குர்ஆனை படிக்கக்கூடிய விஷயத்துல, திருக்குர்ஆனை பொருளுணர்ந்து படிக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய நிலை கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்குது. ஆர்வப்படணும், முதல்ல
ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருக்குரானை படிப்பதற்கு ஆர்வம் வேண்டும். உங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுகின்ற இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை சொல்றாங்க. நபிகளாருடைய இறப்புக்கு பின்னால் உமர் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழக்கூடிய காலகட்டத்தில் உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான பெண்மணி, அந்த அம்மாவை ரசூலுல்லாஹ் சந்திப்பது வழக்கம். ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க, நாம் என்ன செய்வோம், அவங்களை போய் சந்திச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அலி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வயதான சஹாபிய பெண்மணியை சந்திப்பதற்கு போறாங்க. அப்ப போகும்பொழுது போன உடனேயே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க, கண்லேந்து கண்ணீர் தார தாரையா விட்டு அழுகுறாங்க, கடுமையா அழுகுறாங்க. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. எதற்காக நீங்க அழுவுறீங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு நீங்க அழுவுறீங்க. நம்மகிட்ட இருக்கிறத விட அல்லாஹ் கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு சிறந்தது தானே, அதனால நீங்க அழுவுறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ஒலாக்கி நபிக்கு, நான் அதுக்கு அழுவல, இந்த அழுகை எதுக்கு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மகிட்ட இருப்பதை விட அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் சிறந்தது என்று எனக்கு தெரியும். நான் அழுவது எதுக்கு தெரியுமா அழுவுறேன். அவங்க சொல்றாங்க, அன்ன வஹிய கது கனத்த மினஸ்ஸமா கதின் தத்தக மினஸ்ஸமா, அதாவது இறை தூதர் சென்று விட்டார்கள். அந்த இறை தூதர் சென்ற பிறகு இனிமேல் வானத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய வஹி செய்தி வராதப்பா, வஹி செய்தி நின்றுச்சே, இந்த வஹி செய்தி வராத ஒரு காரணத்தினால நான் அழுவுறேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்த அந்த திருக்குரான் மேல் இந்த பற்ற பத்தியிலா ஆர்வம், திருக்குரானுடைய வசனங்களை கேட்பதிலே அதனை படிப்பதிலே அவர்களுக்கு அவ்வளவு ஆர்வம். இந்த ஆர்வம் நமக்கு வேணும். எந்த ஆர்வம், குரானை படிக்க வேண்டும், திருக்குரானை தமிழில் பொருளுணர்ந்து படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் எப்படி வாழ சொல்றார், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் பெண்மணியாக இருந்தால் தீன்குல பெண்மணியாக எப்படி மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் செய்றான், குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனுடைய தொடர்பு என்பது பெண்களுக்கு மிக அத்தியாவசிய தேவை. அல்லாஹ்வே நமக்கு ஆர்டராகவே சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 33வது அத்தியாயம் 34வது வசனத்தை அல்லாஹ் பேசுகிறான், ஒதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா இன்னல்லாஹ கான லத்தீஃபன் கபீரா. உங்கள் வீடுகளில் ஓதப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஞானத்தையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அல்லாஹ் நுட்பமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அந்த இடத்தை சொல்லி காட்டான். உங்க வீடுகளில் என்ன செய்யுங்க, வேத வரிகளை ஓதுங்கள், என்னுடைய திருக்குரான் வசனங்களை எடுத்து படியுங்கள், அதனுடைய ஞானத்தை எடுத்து படியுங்கள், அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, எத்துணை வீடுகளில் திருக்குரானுடைய வேத வரிகள், அந்த வசனங்கள் குடும்பத்தோடு ஓதப்படுகிறது. ஓதுகின்றோம், அரபியில் ஓதுகின்றோம், தமிழில் எடுத்து படிக்கின்றோமா, அந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்று கேட்கிறோமா, ஒழுக்க ரீதியான விஷயத்துல, ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற விஷயத்துல, இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்துல திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை நாம் தமிழில் பொருளுணர்ந்து படித்தால் தானே தெரியும். அதை படிக்காதவுடைய விளைவு தெரியுமா, இன்னைக்கு ஏராளமான விளைவுகளை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல, சில நேரங்களில் மானமே காற்றில் பறக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை மோசமாக போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். படிக்கணும் திருக்குரானை. அல்லாஹ் ஆடல போடுறான், குரானை ஓதுங்கப்பா, தமிழ்ல படிங்க. எத்தனை பேர் திருமறை குரானை தமிழில் படித்து முடித்திருக்கின்றோம். அரபியில சொல்லுவோம், நான் 5 தடவை முடிச்சிட்டேன், 10 தடவை முடிச்சிட்டேன், நான் 30 தடவை முடிச்சிட்டேன், நன்மை கிடைக்கும். ஆனால் தமிழில் படித்தோமா, திருக்குரானை பொருளுணர்ந்து படித்தோமா? எத்தனை பேர் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, நான் திருக்குரானை தமிழ்ல முழுவதுமா படிச்சிட்டேன் சொல்ல முடியுமா? படிக்கக்கூடிய மக்கள் இருந்தால் பிரச்சனை இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நம்ம எத்தனை பேர் திருக்குரானுடைய தமிழாக்கத்தை இன்னும் தொடாமல் இருக்கின்றோம்? ஏன் போர் அடிக்குமா? ஏன் அந்த திருக்குரானை படித்தால் அசதி வருமா? அந்த திருக்குரான் நமக்கு அது கற்பனை காவியமா? இந்த அகில உலகங்களை படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தைகள்,
அதை படித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பம், நம்முடைய குடும்பம் சீர்பெறும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது இன்னொரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இதுக்கு அப்புறம் ஓதி காட்டுறாங்க. சஹாபிய பெண்கள் ஆர்வப்பட்டு ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், நாங்களும் எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்யறோம், நாங்க நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா எங்களுக்கு என்ன சன்மானம் என்பதை குர்ஆன் சொல்லலையே. குர்ஆன் பெண்களாகி எங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி சொல்லலையே, எல்லாமே ஆண்களை பத்தி தானே சொல்லுது. ஆண்களுக்கு சொர்க்கம் உண்டு, ஆண்களுக்கு ஹூரலின்கள் உண்டு, ஆண்களுக்கு இந்த பரிசு உண்டு சொல்லுது, எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த வசனத்துக்கு அடுத்து அல்லாஹ் என்ன செய்றான், ஒரு வசனத்தை இறக்கி, நீங்களும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தால், முஸ்லிமாக இருந்தால், மூமினாக இருந்தால், தீன் குல பெண்மணிகளாக இருந்தால் உங்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பை தருவான், மகத்தான கூலிகளை தருவான், சொர்க்கத்துக்கு உங்களையும் அல்லாஹ் வாரிசாக்குவான். பெண்கள் அல்லாஹ் அப்படி உடல என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த 33வது அத்தியாயம் 35வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. இந்த பட்டியலில் நாம் இடம்பெற வேண்டும். இந்த பட்டியலில் பெண்கள் இருந்தால் அவர்கள் தீன்குல பெண்மணிகள். ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க குர்ஆனுடைய வசனத்தை, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், வல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், வல் கானிதீன வல் கானிதாத், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் ஹாஃபிலீன வல் ஹாஃபிலாத், அடக்கமாக நடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், நோன்பு நோக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், தமது கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களும் பெண்களும், வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அலீமா, ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் தயாரித்துள்ளான். கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கும் என்னென்று நாளை மறுமையில கூலி இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அல்லாஹ் மன்னிப்பான். யாருக்கு? இந்த பட்டியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு. இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பண்புல நாம் இருந்தோம் என்று சொன்னால் நாம் தீன்குல பெண்மணிகள். இதைத்தான் அல்லாஹ் விரும்புறான். அன்புக்குரியவர்களே, இன்னும் திருக்குர்ஆன் பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒழுக்க ரீதியான விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில், ஆடை சம்பந்தமான விஷயத்தை திருக்குர்ஆன் பெண்களுக்கு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் கடுமையான எச்சரிக்கையாக அல்லாஹ் செய்றான். குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெண்களுக்கு ஒழுக்கம் தேவை, பெண்களுக்கு ஆடை விஷயத்துல கண்ணியம் தேவை. அந்த விஷயத்துல நாம் கண்ணும் கருத்துமாக இல்லை என்று சொன்னால் மறுமையில கை செய்தப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நூர் என்ற அத்தியாயம் 24வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை படிங்க. இந்த காலகட்டத்தில் நாம் எல்லாம் அந்த அத்தியாயத்தை படிக்கணும். குடும்பத்தோடு உட்கார்ந்து படிங்க, குடும்ப சகிதமாக உட்கார்ந்து படிங்க. அதை சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் ஆழமாக ஆய்வு செய்து பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், நம்முடைய இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த குர்ஆன் இந்த வசனத்தை படிங்க. ஒழுக்க ரீதியான விஷயத்துல அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுறான். இன்னைக்கு நாட்டுல ஏராளமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்குது. அதற்கெல்லாம் தீர்வு இந்த அத்தியாயத்தில் இருக்குது. அல்லாஹ் பேசுகிறான், ஓ குல்லில் மூமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இறை நம்பிக்கை கொண்ட பெண்களிடம், மூமினான பெண்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? மூமினான பெண்கள்ட்ட நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் அந்நிய ஆண்களை பார்ப்பதை விட்டும் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள சொல்லுங்கள், தமது கருப்பு நெறிகளை பேணி பாதுகாத்து நடந்து கொள்ள சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய ஆர்டர். பார்வை கரெக்டா இருக்கணும், பார்வை கண்ணியமா இருக்கணும், ஆடை கண்ணியமா இருக்கணும், கருப்பை பேணி பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல டாப்ல இருக்கணும். தொடர்ச்சி அல்லாஹ் பேசுகிறான், ஒலா யுபதீன ஸீனத்துஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா, அவர்கள் சாதாரணமாக வெளியில் தெரிவதை தவிர தமது அலங்காரத்தில் வேறு எதையும் வெளிப்படுத்த வேண்டாம். பக்காவா இருக்கணும் ஆடை விஷயத்துல.
ஆண்களை கவரமா இருக்கக்கூடாது, ஆண்களை சுண்டி இழுக்கிறமா இருக்கக்கூடாது, நெருப்பா இருக்கணும். நெருப்பா இருந்து பாருங்களேன், எவனும் டச் பண்ண மாட்டான், எவனுடைய பார்வை உங்கள் மேல் பறையாது. ஆனா நிலை என்ன? நீங்க நிலைய பார்க்கிறோம். இதுக்கு மாற்றமான நிலையை நாம் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, தொடர்ச்சியா அல்லாஹ் பேசுகிறான், தமது தலை முக்காடுகளை தமது மேற்சட்டையின் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும், இதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிப்பதற்கு காரணம் பெண்களுடைய ஆடை என்று ஒரு கட்டத்தில் ஆய்வு சொல்கிறது. அவர்கள் தங்களுடைய ஆடையை குறைத்துக் கொள்கிறார்கள், ஆபாசமா அணிகிறார்கள், தங்களுடைய அங்கங்கள் வெளியில் தெரியக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். இது பாலியல் வன்கொடுமைகளுக்கு அது தூண்டுகிறது என்று ஒரு செய்தியை சொல்றாங்க, ஒரு ஆய்வு சொல்றாங்க. பல காரணங்கள் இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆடை விஷயத்தில் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கட்டுப்பாடு தெரியுமா? ஒரே ஒரு வரலாற்று செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி காட்டுகிறேன். இந்த இடத்துல நபிகளாருடைய காலத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபிட்ட சொல்றாங்க, தோழரே, உங்களுக்கு நான் ஒரு சொர்க்கத்து பெண்மணியை காட்டுட்டுமான்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு நான் சொர்க்கத்து பெண்ணை ஒண்ணு காட்டுட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொர்க்கத்து பெண்மணியா? யாரு? காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதோ பாருங்க, அதை நிக்கிறாங்களே, ஒரு கருப்பு நிற பெண்மணியை காட்டுறாங்க. ஒரு கருத்த நிற பெண்மணியை, அவங்க தான் சொர்க்கத்துக்கு உரியவங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. என்ன காரணம், என்ன செய்தி அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றாங்க, இந்த அம்மா ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வந்தாங்க. இவர்களுக்கு வலிப்பு நோய் இருக்கிறது, வலிப்பு நோயால் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கு, இந்த வலிப்பு நோயினால் நான் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகிறேன், இந்த நோய் நீங்குவதற்கு நீங்க அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்களேன், நீங்க ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர், எனக்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்காக நான் துஆ செய்றேன், இந்த வலிப்பு நோய் நீங்குவதற்காக நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்றேன், அல்லாஹ் நாடினால் அந்த நோய் குணமாகும். அதே நேரத்தில் நீ இதை பொறுத்து கொண்டால், இந்த நோயை நீ சகித்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கூடியா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நான் துஆ செய்யவா, உனக்கு பொறுமையா இருந்து சொர்க்கத்தை பெறியா அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, இந்த உலகம் நமக்கு பெருசு கிடையாது, இந்த உலகத்தில் நாம என்னைக்காவது போகத்தான் போறோம், என்னமா நிரந்தரமா வாழ போறது இல்லை. அவங்களுடைய எண்ணத்தை பாருங்க. இன்னைக்கு நாம ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை என்பதற்கு பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நமக்கு மிகப்பெரிய உதாரணம். அந்த மக்கள் நீங்க பாருங்க, என்ன நிலைக்கு தெரியுமா இப்ப வந்திருக்கிறாங்க. அந்த மக்கள் கடைசி நிலைக்கு தெரியுமா வந்திருக்கிறாங்க. நாங்க சாவக்கூடாதுன்னு பிரியப்படுறாங்க, நாங்க செத்து போயிடணும், ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லாம இன்னைக்கு நிற்கதியா நிக்கிறோம். எங்களுக்கு இந்த உலகம் பெருசல்ல, மறுமைதான் சிறந்தது. ஆனாலும் எங்களால் இந்த சோதனைகளை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, மௌத்து வந்துராதா, எங்களை சாவடிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. 21 தடவை முகாம்கள்ல தள்ளி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார். இங்க போய் இருந்தா குண்டு போட மாட்டேன், திரும்ப அங்க போக சொல்றான், அங்க போங்கிறான். இப்படி 21 தடவை அந்த பாலஸ்தீன முஸ்லிம்கள் காசாவில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க. இதான் இந்த உலகம். இந்த உலகம் மூமின்களுக்கு பெருசு கிடையாது, மூமின்களுக்கு இந்த உலகம் சிறைச்சாலை தான். நாளை மறுமை என்று இருக்குது, அதை நம்புகிறாங்களே. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியாக இந்த அம்மா இருக்கிறாங்க. சொல்றாங்க, ரசூலுல்லாஹ், நான் இந்த நோயை பொறுத்து கொள்ள எனக்கு சொர்க்கமா கூலி, துஆ செய்ய வேண்டாம், நான் பொறுத்துக்கிறேன், நான் பொறுமையா இருந்துக்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்மா இன்னொரு கோரிக்கை வைக்கிறாங்க. அங்கதான் இங்க நமக்கு தேவையான படிப்பினை இருக்குது. யா ரசூலுல்லாஹ், நான் இந்த வலிப்பு நோய் வந்தவொடனே கீழே விழுந்துடுறேன், கீழே விழுந்த உடனே அதாவது சுயநிலை இல்லாம ஆயிடுறாங்க. சுயநிலை இல்லாம ஆன பிறகும் என்னுடைய ஆடை எல்லாம் விலகி விடுகிறது, என்னுடைய ஆடை விலகி மற்றவங்களுடைய கண்களுக்கு நான் பார்வையாகிறேன். யா ரசூலுல்லாஹ், என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்கு நீங்க அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யுங்கனாங்களே. எப்படிப்பட்ட ஒரு கருப்பு நெறி பார்த்தீங்களா? ஆடை விஷயத்துல எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கம் பார்த்தீங்களா? சுயநிலைவுல இல்ல, சுயநிலைவுல இருந்தாலும் சொல்லலாம், அவங்க வலிப்பு நோயில கீழே விழுந்து சுயநிலைவு இல்லாம போயிடுறாங்க. அந்த நேரத்தில் கூட நான் பிறருடைய கண்ணுக்கு இரையாகிவிடக் கூடாது, என் மானம் பெருசு, என் மரியாதை பெருசு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முகம் கைகளை தவிர வேறு எதையும் வெளியில் காட்டக்கூடாது என்று சொல்கிறான். அதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள் என்று அந்த அம்மா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செய்ய அனுப்பி விட்டுறாங்க. இப்படி இருக்கணும். இதான் தீன்குல பெண்மணி. டைட்டா ஃபர்தாவை போட்டுக்கிட்டு முக்காடுகளை இதுவரைக்கும் வச்சுக்கிட்டு உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு ஆடை அணிந்தோம் என்று சொன்னால் அந்த அவர்கள் தீன்குல பெண்மணியுடைய லிஸ்ட்ல வரமாட்டார்கள். ஆடை விஷயத்துல பேணுதலா இருக்கணும். அன்புக்குரியவர்களே, ஒழுக்க விஷயத்திலையும்
ரொம்ப கண்ணியமா நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஒரு பெண்மணி பத்தி அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். இவங்க யாரு? இம்ரானுடைய புதல்வி. இம்ரானுடைய புதல்வி அல்லாஹ் ஏன் சொல்லணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இவ்வேதத்தில் இந்த குர்ஆன்ல மரியமையும் நீங்கள் நினைவு கூறுங்க. மரியமையும் நான் உங்களுக்கு சொல்றேன், அவங்க நினைவு கூறுங்க. அவர் தமது குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் தனித்திருந்த போது, தனியா இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒரு குழந்தையை பற்றி நற்செய்தி சொல்வதற்காக வானவர் ஜிப்ரீல் அவர்களை மனித வடிவத்தில் நான் அனுப்பினேன். தனியா இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அவர்கள் மனித வடிவத்தில் வராங்க. தனிமை, நல்ல கவனமா கேளுங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தனிமையா இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அவர்கள் வானவர் மனித உருவத்தில் வராங்க. அப்படி வரும்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இதுல நமக்கு படிப்பினை இருக்குது. ஒவ்வொரு பெண்களும் சிந்தித்து செயல்படுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டா 19வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். காலத் இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா. தனிமையில் இருக்கிறாங்க, யாருமே இல்ல. வந்திருக்கிறது ஒரு ஆண் மனித வடிவத்தில், ஜிப்ரீல். அவங்களுக்கு தெரியல ஜிப்ரீல் மனித வடிவத்தில் வந்திருக்கிறாங்க. தனிமையில் இருக்கும்போது அவங்க முதல்ல சொல்றாங்க, உம்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நீர் இறையச்சமுடையவராக இருந்தால் என்னை நெருங்காதீர் அப்படிங்கிற. சுப்ஹானல்லாஹ். இதாங்க தீன்குல பெண்மணி. நீங்க தனிமையில் உட்கார்ந்து கொண்டு இன்ஷாட்ல, யூடியூப்ல, பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல அந்நிய ஆணவர்களோடு இன்னைக்கு சேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, எங்க போய் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியல. திடீரென்று விஷயம் வந்து உழுது. இந்த பெண் இந்த பையனை காதலிக்கிறாளா? யாரும் தெரியாது. எப்படி பழக்கம்? இன்ஸ்டாகிராம்ல பழக்கம், பேஸ்புக்ல பழக்கமா இருக்கு. நான் முடிச்ச அவனைத்தான் முடிப்பேங்கிறா. யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? எப்படிப்பட்ட ஆண்மகனை தன்னுடைய கணவராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? அதற்கு இஸ்லாம் பாடம் நடத்துகிறது. மரியம் அவர்கள் சொன்னார்கள், உம்மிடமிருந்து நான் அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தர்றேன். நீர் இறையச்சம் உடையவராக இருந்தால் என் பக்கத்துல வந்துடாதீங்க அப்படிங்கிறான். நெருங்கிடாதீங்க. இல்லமா, நான் ஜிப்ரீல், உங்களுக்கு ஈசா அவர்களை பற்றி நான் நற்செய்தி சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த வரலாறு அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்லி காட்டணும்? பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தீன்குல பெண்மணிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அல்லாஹ் இந்த வரலாற்று சம்பவத்தை சொல்லி காட்டுறான். இதுல நமக்கு படிப்படி இருக்குது. அதனால தான் அந்த அம்மாவை ரோல் மாடலாக அல்லாஹ் ஆக்குறான். ரோல் மாடல், ஒட்டுமொத்த மூமின்களுக்கு ரோல் மாடல். 66ல 12 அல்லாஹ் பேசுகிறான். ஓ மரியமனத்த இம்ரான் அல்லதி அஹ்சனத ஃபர்ஜஹா ஃபனஹஹா. இறை நம்பிக்கை கொண்டோருக்கு எடுத்துக்காட்டாக இம்ரானின் மகள் மரியமையும் அல்லாஹ் எடுத்து கூறுகிறான். ஏன் தெரியுமா? அவர் தமது கற்பு நெறியை பாதுகாத்துக் கொண்டார். ஒழுக்கத்துல பெர்ஃபெக்ட், ஒழுக்கத்துல நெருப்பு, பக்கத்துல எவனையும் சீண்ட விடல. இது மாதிரி நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு சின்னதா ஒரு சிக்னல் கொடுத்துட்டா கீழே விழுந்துடுவாங்க. ஒருத்த பார்த்து சிரிச்சுட்டா வழி தவறிடுவாங்க. ஒரு பெண்ணு வாட்ஸ்அப்ல சேட் பண்ண சொன்னா யாரு எவருன்னு சொல்லி பார்த்து அதிலேயே அவளுக்கு அதிலேயே மூழ்கிறோமே. ஒழுக்க ரீதியான விஷயத்துல நெருப்பாக நாம் இருக்க வேண்டும். அதே மாதிரி கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்துல பெண்கள், ஒரு தீன்குல பெண்மணி எப்படி இருப்பான், யாரை தேர்ந்தெடுக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த உம்மு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி, அவருடைய கணவர் இறந்து விட்டார். அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடியவர் உம்மு சுலைம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு சம்மதம் கேட்கிறார். உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிட்டுமா? அப்ப உம்மு சுலைம் சொல்றாங்க, அவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறார், காசு பணம் எல்லாம் இருக்குது. அப்ப உம்மு சுலைம் சொல்றாங்க, அதாவது உங்களை மாதிரி ஆட்கள் பெண் கேட்கும் பொழுது மறுக்க கூடாதுதான், ஆனா உங்ககிட்ட மார்க்கம் இல்லையே, உங்ககிட்ட என்ன இல்லை, நீங்க இஸ்லாத்துல இல்லையே, நான் எப்படி முடிப்பேன்? நான் முடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்க வேணா இஸ்லாத்துக்கு வாங்க, இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் வேணா அப்ப நினைக்கிறேன் சம்மதம் தெரிவிக்கிறேன்னு சொன்னாங்களா? இதுல என்ன விளங்குது? மார்க்கம் பிரதானம். மார்க்கத்தை பார்க்க வேண்டும், கொள்கையை பார்க்க வேண்டும். கொள்கையை விட்டுவிட்டு மார்க்கத்தை விட்டுவிட்டு மற்றதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையில் தோல்வி அடையும். அன்புக்குரியவர்களே, கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க பார்க்கலாம், டிவியில ஒரு முஸ்லிம் பெண்மணி ஒரு டிவியில பிரபல தொலைக்காட்சியில ஃபர்தாவும் போட்டுக்கிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எப்படி கணவன் அமையணும், உங்களுக்கு எப்படி கணவன் வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க.
அவங்க சொல்ற எனக்கு இந்த மாதிரி நடிகன் மாதிரி வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடிகன் மாதிரி வேணும். அன்புக்குரியவர்களே, எங்கு சென்று கொண்டிருக்கிறது இளைய சமுதாயம்? யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? தொழுகையாளியா தேர்ந்தெடு, மார்க்கப்பட்டுள்ள ஆணை தேர்ந்தெடு, இறையச்சவாதியை தேர்ந்தெடு, மார்க்க பிடிப்போடு இருக்கிறார்களா அவர்களை தேர்ந்தெடுங்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. ஆக உம்மு சுலைம் மாதிரி மார்க்கப்பட்டுள்ள ஆண்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைய பெண்கள் உணர வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, திருமணம் ஆன பிறகு தங்களுடைய குடும்பத்தாரை கவனிக்கக்கூடிய விஷயத்திலையும் ஒரு தீன்குல பெண்மணி என்பது சரியா இருப்பார். ஒரே ஒரு வரலாற்று செய்தி சொல்றேன். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜாபீர் ரலியல்லாஹு அவங்களோட என்ன செய்றாங்க, ஒரு பயணத்திலேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. ஜாபீர் ஒரு ஒட்டகத்தை போறாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு ஒட்டகத்தை வராங்க. ஜாபீர் ரொம்ப வேகமாக போறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க. அப்ப அவருடைய அவசரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் புரிஞ்சுட்டு கேட்கிறாங்க, ஜாபீர் என்ன ரொம்ப அவசரப்படுறீங்களே, திருமணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க. ஆமா, அல்லாஹ்வுடைய திருமணம் முடிச்சிட்டேன். ரசூலுல்லாஹ் பார்த்து எப்படி கரெக்டா கேட்ச் பண்ணி கேட்கறாங்க போல. யாரை முடிச்சி அப்படின்னு கேட்கறாங்க. கன்னி பெண்ணையா விதவையான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை விதவையத்தானா முடிச்சா அப்படிங்கிறாங்க. ஏன்பா நீங்க சின்ன பிள்ளையா தானே இருக்கிறீங்க, வாலிப பருவத்தில் தான் இருக்கிறீங்க, ஒரு கன்னி பெண்ணை ஒரு திருமணம் ஆகாத ஒரு பிள்ளையை முடிச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருந்துங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யார சொல்லுதா உங்களுக்கு தெரியுமே எங்க வாப்பா என்னை எப்படி எந்த நிலையில விட்டுட்டு போனாங்க, எங்க வாப்பா உஹதுல கொல்லப்பட்டாங்க, எனக்கு நிறைய தங்கச்சிகள் இருக்கிறார்கள், நிறைய உடன்பிறந்த சகோதரர் இருக்கிறார்கள், நானும் அவங்கள மாதிரி வயசுல உள்ள பிள்ளை முடிச்சுட்டான்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து விளையாண்டுருவாங்க. ஒரு பக்குவம் பெற்ற ஒரு விதவை பெண்மணி முடிச்சாதான் என்னுடைய சகோதரிகளுக்கு பணிவிடை செய்யறதுக்கு அவங்க கரெக்டா இருப்பாங்க, அதனால நான் விதவையத்தான் முடிச்சேன் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே ஓகே சரி ஓகே ஹைர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குது தெரியுமா? திருமணம் ஆனதுக்கு பிறகு குடும்பத்தை நாம் கவனிக்க வேண்டும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை நாம் கவனிக்க வேண்டும், வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு பஞ்சாயத்து. என் மகளை எப்படி நீங்க டீ போட சொல்லுவீங்க, என் மக டிகிரி படிச்சிருக்க அவரை எப்படி டிகிரி காபி போட சொல்லுவீங்க அப்படிங்கலாம் பஞ்சாயத்து வருது. அன்புக்குரியவர்களே, வேலையை கற்றுக் கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் படிக்க வச்சுட்டு நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்களா, திருமணம் ஆவதற்கு முன்னால் வீட்டு வேலையை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள். நாளைக்கு அது பஞ்சாயத்து வந்துடக்கூடாது, கவனிக்க வேண்டும், குடும்ப பொறுப்போடு நடக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கையில காய்ச்சி போய் கிடக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கையெல்லாம் காய்ச்சி இருக்குது, ஒரு ஏதாவது ஒரு அடிமை பெண்ணை தாங்க, வேலையாள தாங்க அப்படிங்கிறாங்க. சொன்ன வரலாறு தெரியுமா இல்லையா? என்ன பார்க்கிறோம்? தீன் குல பெண்மணிகளா இருக்கக்கூடியவர்கள் வீட்டை கவனிப்பார்கள், வீட்டை பராமரிப்பார்கள், தன்னுடைய கணவனுடைய குழந்தைகளை பாதுகாப்பார்கள், கணவனுடைய சொத்துக்களை பாதுகாப்பார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் தீன் குல பெண்மணிகள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், விளங்கிக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றெடுத்த நம்முடைய கண்மணி செல்வங்கள், நம்முடைய பெண் பிள்ளைகள், அவர்களை மார்க்க தொடர்போடு குர்ஆனுடைய தொடர்போடு வளர்த்து ஆளாக்கி ஒரு நல்ல நிலையில அவர்கள் இந்த உலகத்தை நான் விட்டுட்டோம் சொன்னா நாளை மறுமையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையா வந்து சேரும். இதை உணர்ந்து வாழக்கூடிய நன்மக்களா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் தெரியும், சில நாட்களாக சமூக வலைதளங்களை, தொலைக்காட்சி செய்திகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது கொல்கத்தாவில் நடந்த ஒரு கொடூர கொலை சம்பவம். கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு டாக்டர் இளம் பெண், ஒரு பெண் மிக கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த செய்தி இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு, தெரியும். என்ன காரணம்? அன்புக்குரியவர்களே, அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த அந்த கயவன், அந்த மனித மிருகம், அவனை பத்தி அந்த ரிசல்ட்டா சொல்றாங்க. உண்மையிலேயே நமக்கே மனசுல அப்படி துடிக்குது. அந்த அந்த வழக்கை படிக்கக்கூடிய நேரத்தில் சிபிஐ ஆராய்ஞ்சு சொல்றாங்க, இவன் யார், எப்படிப்பட்டவன், என்ன நடந்துச்சு, அந்த பெண்ணை என்ன பண்ணா சொல்லும்போது நமக்கு ஆண்களுக்கே படிக்கும் பொழுது மனசு பதறது. பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்கள் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்க்க மாட்டோம், இப்படியுமா நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதோடைய ரிசல்ட்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமா நடந்திருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த செயலை, அந்த கொடூர செயலை செய்வதற்கு முன்னால் அவன் போதையில் இருந்திருக்கிறான், கடுமையான போதையில் இருந்திருக்கிறான், போதைக்கு அடிமையா இருக்கிறான். போதைக்கு ஒருத்த அடிமையாயிட்டா இப்படிதான் நடக்கும், இது மாதிரி தான் நடக்கும். இன்னைக்கு நாடே கொந்தளிக்குதுங்க, நாடே கொந்தளிக்குது, உலகமே கொந்தளிக்குது. கண்ணை நோண்டி இருக்கிறான், எலும்பை உடைச்சிருக்கிறான், இடுப்பை உடைச்சிருக்கிறான், காலை உடைச்சிருக்கிறான். இவனா மனுஷனா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அப்படி வச்சிருக்கிறான். செஞ்சுட்டு சர்வசாதமாய் தூங்கி இருக்கிறான்.
போய் தூங்கி இருக்கிறான். தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவன்கிட்ட விசாரிக்கிறாங்களாம். விசாரிக்கும் போது இந்த தப்ப அவன் ஒரு பெரிய தப்பாக எடுத்துக்கிடல, சர்வசாதாரண எங்களுக்கு பதில் சொல்றாண்டி சிபிஐ சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? போதை இல்லையா? இந்த போதைக்கு இன்னைக்கு சமுதாயம் அடிக்ட் ஆயிருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமிய ஊர்களில் இஸ்லாமிய இளைஞர்கள் குறிவைத்து இந்த போதைக்கு அடிமையாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. போதைக்கு அடிமையா இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய இளைய சமுதாயத்தை இந்த போதையிலிருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், இந்த தீமைக்கு எதிராக நீ என்ன செஞ்ச? ஒரு சின்ன ஒரு கல்லை எடுத்து போட்டியா என்று கேள்வி கேட்டால் நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? வாருங்கள், கை கோருங்கள் எங்களோடு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை போதைக்கு எதிராக மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். போதையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், போதையினால் இன்னைக்கு இந்த சமுதாயம் எப்படி சின்ன பின்னமாக சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சாம்ராஜ்யத்தை போதை சாம்ராஜ்யம் என்று அழைக்கிறார்கள். நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுல ஒருத்தன் போதைக்கு அடிமையாயிரும். அல்லாஹ் காப்பாற்றும். நம்ம வீட்டுல ஒருத்தன் இருப்பான், அவன் பையில கஞ்சா இருக்கும், அவன் மதுவுக்கு அடிமையாயிடுவான். நீங்க நிற்பா இருக்கணும். உங்க பிள்ளைகளை காப்பாற்றணும், சமுதாய குழந்தையை காப்பாற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய பள்ளிவாசலிருந்து ஒரு பேரணி, போதை ஒழிப்பு பேரணி ஒன்று நடக்க இருக்குது. சர்வசாதாரணம் கடந்து போயிடாதீங்க. இது யாருக்கோ எவருக்கோ ஜமாத்து ஊர்வலம் அவங்க பாட்டு நடத்த நினைச்சிடாதீங்க. ஒரு 2 மணி நேரம் இந்த சமுதாயத்துடைய தீமைக்காக, இந்த சமுதாயத்துடைய இளைய தலைமுறைகளுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. எது எதுக்கலாமோ நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாம் இந்த தீமையை எதிர்க்கக்கூடிய இந்த பேரணியில் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்டு நம்முடைய எதிர்ப்பை தெரிவிப்போம். இளைஞர்களை விழிப்புணர்வு செய்வோம். இந்த போதை இல்லா ஒரு மாடலை இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம் அனைவர்களையும் ஆக்கியல் புரிவானா என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.